தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். தமிழ் சினிமா முழுக்க முழுக்க தற்போது சீமானுக்கு சாதகமாக மாறி இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் தான் கிடைச்சிருக்கு. இந்த தகவல் குறித்த முழுமையான வீடியோவில் பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே தமிழ் சினிமாவையும் அரசியலையும் பிரிக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு விஷயங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர்ல தொடங்கி தற்போது இருக்கக்கூடிய விஜய் வரைக்குமே சினிமால இருந்து வந்தவங்க தான் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ்டர் பிளே பண்ணுறது அப்படின்னா தமிழ் சினிமா அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்படி எம்ஜிஆர்ல தொடங்கி விஜயகாந்த், சீமான், தற்போது விஜய் வரைக்குமே சினிமால இருந்து வந்தவங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும், இன்னொரு பக்கம் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர்கள் நினைச்சாங்க அப்படின்னா ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்குமே தங்களுடைய ஆதரவு கொடுத்து அவங்களுடைய அரசியல் மைலேஜ் அதிகமாக்க முடியும் அப்படின்றத கள நிலவரமாகவும் இருக்கு. இந்த வகையில் திமுகவுக்கு எம்ஜிஆர் எந்த அளவுக்கு உதவியாக இருந்தார் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். திமுக ஒரு பிரபலமான அரசியல் கட்சியாக மாறினதுல எம்ஜிஆருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு. இந்த வகையில் தற்போது சீமானுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நடிகர்களுமே தங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றதான் தற்போது கல்லூரி மாணவருடைய கருத்து கணிப்பிலையும் கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கு. கடந்த வாரம் நா. முத்துக்குமாருடைய ஒரு விழாவில் கலந்து கொண்ட நடிகர்கள் எல்லோருமே தொடர்ச்சியாக தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழை வளர்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லேயே சீமான் போன்ற ஆட்கள் முதல்வராக மாறினா மட்டும்தான் நம்ம தமிழை வளர்க்க முடியும் அப்படின்னும், தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகர்கள் இருந்தாலும் தமிழ் சினிமாவிலிருந்து எவ்வளவோ பேர் அரசியலுக்கு போயிருந்தாலும் முழுக்க முழுக்க தமிழுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக சீமான் தான் இருக்காரு அப்படின்னு இந்த நா. முத்துக்குமாருடைய விழாவில் அனைத்து கலைஞர்களுமே சீமானுக்கு ஆதரவாக பேசியிருந்தது அனைவருமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக ஆளுங்கட்சியான திமுக கட்சியை கதிகலங்க வச்சிருக்கு. நா. முத்துக்குமாருடைய விழா முடிஞ்ச பிறகு அந்த விழாக்கு நிறைய நடிகர்கள் பார்த்தீங்கன்னா வர வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னும், இதில் பெரும்பாலான நடிகர்கள் ஏற்கனவே சீமானுக்கு தங்களுடைய ஆதரவு கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க அப்படின்றதான் கள நிலவரமாகவும் இருக்கு. இதை வச்சு பார்க்குறப்போ 26 தேர்தல் அப்போ தமிழ் சினிமா சீமானுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்க போகுது அப்படின்றதான் தற்போது அனைவராலும் ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயமாகவும் இருக்கு. இது குறித்து நடிகர் விஷால், கார்த்திக், சிலம்பரசன் இது போன்ற நபர்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு ஒரு தமிழ் அரசியல்வாதி தான் வேணும் அப்படின்னு ஏற்கனவே மறைமுகமாக சீமானுக்கு தங்களுடைய ஆதரவையும் கொடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.